Hello friends, வணக்கம். என் பேர் ராஜன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கம்பெனி எப்படி அப்ளை பண்ணுதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படிலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து காசு எடுக்கலாம், அதோட டிஃப்ரெண்ட் வேஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் பிடிக்கும். ஸோ நான் வந்து எந்தெந்த ஸ்டைல்லாம் இருக்குது, எந்த மாதிரி வேஸ்லலாம் நீங்கள் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங், தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், இன்னொன்று பொசிஷனல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ இந்த 5 பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங். டே ட்ரேடிங்கிறது அதே நாளில் வாங்கி அதே நாளில் விற்கிறது. ஸோ 9:30க்கு காலையில் ஆரம்பிக்கிறது, 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் வாங்கிட்டு எப்போனாலும் விற்றுக்கலாம். 9:30க்கு வாங்கிட்டு 10:30க்கு விற்றுக்கலாம், இல்லைனா 9:30க்கு வாங்கிட்டு 9:45க்கு விற்றுக்கலாம், இல்லைனா 12 மணிக்கு வாங்கிட்டு 3:30. ஆனால் என்னென்னா 3:30க்குள்ளே விற்றுடணும். ஸோ இதுதான் டே ட்ரேடிங். இன்னொன்று இருக்குது ஸ்கேல்பிங்பாங்க. ஸ்கேல்பிங்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ட்ரேட் முடிஞ்சிடும். ஒரு குட்டி பாயிண்ட் தான், $1 ரூபி, இல்லைனா 0.80 rupees, இல்லைனா 3 rupees. ரொம்ப ரொம்ப குட்டி பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து என்டர் ஆகி எக்ஸிட் ஆகுது. அது கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது. பட் சில பேருக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கும், ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. பேங்க் நிஃப்டிலலாம் வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த ஸ்டைல் பேர் வந்து ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. டே ட்ரேடிங்லும் ஸ்கேல்பிங்லும் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் ட்ரேட் பண்ணாலும் ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஓவர் நைட்டாக ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அடுத்த நாள் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு டிராஸ்டிக் மூவை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இன்ட்ராடேயில் பண்ணும்போது எதுவோ லாஸோ ப்ராஃபிட்டோ அதுலேயே முடிஞ்சிடும். ஸோ சில பேருக்கு வந்து அடுத்த நாள் ஹோல்டு பண்ணியிருக்கிறதுக்கு முடியாது, நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சில பேருக்கு அப்படி இருக்கும், எனக்கு அப்படி இருக்காது. சில பேருக்கு இன்ட்ராடே பிடிக்கும், சில பேருக்கு ஸ்விங் பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு ரிஸ்க் கேப்பபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பொறுத்து தான். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், லைக் ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தாலும் பிரச்சனை இருக்காது, அதே நாளில் முடிகிறதுனால. நம்ம அன்றைக்கே என்டர் ஆகி அன்றைக்கே எக்ஸிட் ஆகிடுறோம். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் மெயினாக. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றனா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகிறீங்கன்னா, என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபஸ்ட்டு ரிஸ்க் எவ்வளோ, அந்த ட்ரேடில் அந்த ஸ்டாக்கில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிட்டு அதோட டார்கெட் எவ்வளோ அப்படின்றதையும் மெஷர் பண்ணுறது தான் இந்த ரிஸ்க் ரிவார்டு. ரிஸ்க்குன்றது உங்களோட ரிஸ்க்கு, ரிவார்டுன்றது உங்களோட டார்கெட்டு. ஸோ எப்போவுமே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னா 1:2, 1:3 ஆர் 1:4, மோர் தென் தட் அப்படி தான் இருக்கணும். உங்கள் ரிஸ்க் 1000 ரூபானா எப்போவுமே உங்கள் டார்கெட் 2000 இருக்கணும் அட்லீஸ்ட், இல்லைனா 3000 இருக்கணும், 4000 இருக்கணும், 5000 இருக்கணும். ஸோ இதுதான் ரிஸ்க் ரிவார்டு, பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. 1:1 பண்ணலாம், தப்பு இல்லை. ஆஸ் லாங் ஆஸ் உங்களோட அக்யூரசி வந்து மோர் தென் 80% இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அது இன்ட்ராடேயில் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நீங்கள் 1000 ரூபா ரிஸ்க் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் 1000 ரூபாய்க்கு தான் டார்கெட் வைக்க முடியும், அதை தாண்டி வைக்க முடியாது. மேபி 1:2வும் வைக்கலாம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேர். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் வைக்க முடியும். ட்ரெண்டிங் மார்க்கெட் 30% ஆஃப் த டைம் தான் இருக்கும். ஸோ 100 நாள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ப்ராபப்ளி 25 to 30 நாள் மட்டும்தான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு, அதாவது கீழே போய்கிட்டே இருக்கிறது, இல்லைனா மேலே ஏறிக்கிட்டே இருக்கிற டே. ஸோ அதே மாதிரி டேஸில் மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ஃபேவரபுளாக இருக்கும். மற்ற டைம் பார்த்திங்கன்னா 1:1 தான். அதாவது 1000 ரூபா அதாவது ரிஸ்க் எடுத்திங்கன்னா 1000 ரூபா தான் நீங்கள் திரும்ப ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு க்ரூட் ஆயிலில் நான் மாஸ்டர் பண்ணேன், ஆனால் அது எனக்கு 2 years ஆச்சு. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறேன்றது ஈஸி தான். இப்போது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் வந்து இப்போது நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னு வைங்களேன், ஸ்பானிஷ் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துடலாம். கிராமர்னால் எனக்கு அதோட கிராமர் என்ன, ப்ரொனன்சியேஷன் என்ன, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத ஒரே நாள் இல்லைன்னா 2 நாள் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் 2 நாள் கழிச்சு நீங்கள் ஸ்பானிஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவீங்களா? கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் பேச தான் வரும். 4 பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது தான் அந்த லாங்குவேஜ் வரும். ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 இயரில் தான் உங்களுக்கு ஒரு க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வாரத்தில் நான் இப்போ பேச ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ட்டுலாம் இருக்கவே இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும்
இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் சார்ட்டில் அனாலிசிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அதுதான் மேட்ரு. பேக் டெஸ்டிங் எவ்வளோ பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ரியல் டைம் மார்க்கெட் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. க்ரூட் ஆயிலில் நான் டெய்லி ட்ரேட் பண்ணுவேன். ஆஃபீஸில் வச்சு ட்ரேட் பண்ணுவேன், வீட்டில் இருக்கும்போதும் ட்ரேட் பண்ணுவேன். க்ரூட் ஆயிலில் மட்டும்தான் நான் இன்ட்ராடே பண்ணுவேன், ஸ்டாக்ஸில் நான் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாலே நீங்கள் ஷேர்ஸை வாங்கி எய்தர் மோர் தென் 2 days to 2 weeks வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக லூஸ் பண்ணுவீங்க, ஆனால் நிறைய எடுப்பீங்க. இன்ட்ராடேயில் அப்படி இல்லை. நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கும் சேமு, எடுக்கிற ரிட்டர்னும் சேமு. ஸோ ஹை அக்யூரசி வேணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து 100ல் வாங்குறீங்கன்னா அது வந்து 2 weeksல 120 போகுன்ற மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. இல்லைனா அதாவது அபவ் 100 போகும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். நீங்கள் 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்திங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா வரைக்கும் டார்கெட் வைக்கலாம், 20,000 ரூபா வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். அதோட மெயின் அட்வான்டேஜே இதுதான். ஸோ குட்டியான ரிஸ்க்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து 60% 70% அக்யூரசின்னு இருந்தால் கூட இதில் நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா நீங்கள் 4 ட்ரேடில் லூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரே ட்ரேடில் அதோட ரிட்டர்ன்ஸை எடுத்துடலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியாது. அதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்க மொத்த பணத்தையும் ஒரே ட்ரேடில் போடுறது தான். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸிங்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான். நான் இன்னமும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி தான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்க போகிறேன். ஸோ பொசிஷனல் ட்ரேடிங் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸோ அது வந்து எய்தர் யூ கேன் ஹோல்ட் இட் ஃப்ரம் 6 monthsலேருந்து அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. 2 years 3 years 4 years அது உங்களோட அனாலிசிஸ் என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து டைம் தான். நீங்கள் பாட்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு உட்கார வேண்டியது தான் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அதே டைம் தான். ஸோ உங்கள் ப்ராஃபிட் எப்போ வரும்னு தெரியாது, எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியாது. ஸோ அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அனாலிசிஸ். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறீங்களா, லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அனாலிசிஸ் வந்து ஃப்ரம் A to Z ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பிஸ்னஸ் மேலே பயங்கர கன்விக்ஷன் இருக்கணும். அப்போ தான் 10 to 20 yearsலாம் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது வாரன் பஃபெட்டு. இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ராக்கெட் ஜுன்ஜுன்வாலா, ராதாகிருஷ்ணன் டமானி, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் த வேஸ் டு மேக் மணி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல, டிஸ்கரேஜ் பண்ணல. பட் அது கொஞ்சம் கஷ்டம் ஃபார் பிகினர்ஸு. ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நான் என்னோட கம்யூனிட்டிலே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பித்து 3 to 6 monthsலேயே கன்சிஸ்டன்ட் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் எடுக்கிற மாதிரி தெரில. ஸோ அதோட லேர்னிங் கர்வ் இருக்குது இல்லையா, இன்ட்ராடேக்கு லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப பெருசு. இதுதான் ஒரு வருஷத்தில் எடுத்துடலான்றதும் கிடையாது. நிறைய பேர் இன்னும் 5 வருஷம் ஆகி எடுக்காமல் இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக 2 years ஆச்சு. பட் நான் போட்ட எஃபர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ நான் ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணுவேன், இன்ட்ராடேவும் பண்ணுவேன். ஆனால் மெஜாரிட்டியாக நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன மாதிரி அனாலிசிஸ் வந்து பெஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெஸ்ட்டாக, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெஸ்ட்டாக அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாய் வலிக்குது பேசி